வணக்கம் ஆபிரகாம். அதாவது கர்நாடக மாநிலம் ஹாசன் தொகுதி ஜேடிஎஸ் கட்சியின் எம்பியாக இருந்து வருவர் இந்த பிரஜ்வல் ரேவண்ணா. பிரஜ்வல் தற்போது பாஜக மற்றும் ஜேடிஎஸ் கூட்டணியாக இந்த நடந்து முடிந்த மக்களவை கூட்டணிக்கு பாஜக கூட்டணி வேட்பாளராக போட்டியிட்டு தேர்தல் முடிவுக்காக காத்திருந்தார். இந்த நிலையில் இவர் மீது அந்த தொகுதியில் பாலியல் குற்றச்சாட்டு தொடர்பாக வழக்கு பதிவானது. அதாவது 1000க்கும் மேற்பட்ட பெண்களின் வீடியோ அவர் வசம் உள்ளது. அவர் பாலியல் குற்றச்சாட்டில் சிக்கியுள்ளார் என்ற அவர் மீது வழக்கு பதிவானது. இதனைத் தொடர்ந்து ஹாசன் போலீசார் விசாரணை மேற்கொண்டு பின்னர் மாநில அரசின் சிறப்பு புலனாய்வு போலீசாருக்கு இந்த வழக்கு மாற்றப்பட்டது. இதே நேரத்தில் அவர் வெளிநாட்டுக்கு தப்பி சென்று விட்டார். தொடர்ந்து சிறப்பு புலனாய்வு பிரிவு போலீசார் அவரை பல்வேறு முறை விசாரணைக்காக ஆஜராக கோரியும் அவர் ஆஜராகவில்லை. அடுத்தடுத்து 3 முறை இந்தியா வருவதற்கான டிக்கெட்டுகள் போட்டுவிட்டு அந்த டிக்கெட்டை கேன்சல் செய்துவிட்டு தற்போது தலைமறையாக உள்ளார். இந்த நிலையில் தொடர்ந்து அவர் மீது லுக் அவுட் நோட்டீஸ், ப்ளூ கார்னர் நோட்டீஸ் விடப்பட்டது. அதேபோல் ஏற்கனவே கடந்த வாரமே மாநில முதல்வர் சித்தராமையா பிரதமருக்கு எழுதிய கடிதத்தில் இவர் பல்வேறு குற்றச்சாட்டுகளில் சிக்கியுள்ளார். அதாவது சிறப்பு பாஸ்போர்ட்டை இவர் துஷ்பிரயோகம் செய்து வருகிறார். உடனடியாக இவரை இந்தியாவுக்கு அழைத்து சட்டம் மற்றும் பொது நலன் கருதி இவரை விசாரணைக்கு ஆஜர்படுத்த வேண்டும், அதற்காக தாங்கள் உதவ வேண்டும் என்று பிரதமருக்கு கடிதம் எழுதியிருந்தார். இதே நேரத்தில் மத்திய அரசு எந்த ஒரு உதவியும் இதில் செய்யவில்லை என்று மாநிலத்தின் உள்துறை அமைச்சர் ஜி பரமேஸ்வர் நேற்றைய தினம் கூறியிருந்தார். இந்த நிலையில் மீண்டும் ஒரு கடிதத்தை இன்றைய தினம் முதலமைச்சர் சித்தராமையா பிரதமருக்கு எழுதியுள்ளார். அதாவது நாடு முழுவதும் பெரிய அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ள இந்த பாலியல் குற்றச்சாட்டு சம்பவம் தொடர்பாக நாங்கள் பிரஜ்வல் ரேவண்ணாவிடம் விசாரணை நடத்த மாநில அரசின் சிறப்பு புலனாய்வு குழு முடிவு செய்துள்ளது. இதற்காக ஏற்கனவே லுக் அவுட் நோட்டீஸ் மற்றும் ப்ளூ கார்னர் நோட்டீஸ் விடப்பட்டும் அவர் ஆஜராகவில்லை. எனவே அவர் தற்போது இந்த மக்கள் பிரதிநிதிகளுக்கான சிறப்பு பாஸ்போர்ட்டை வைத்துள்ளார். அந்த சிறப்பு உரிமையை அவர் மறைமுகமாக துஷ்பிரயோகம் செய்கிறார். எனவே அவர் விசாரணைக்கு இந்தியாவுக்கு அழைத்து விசாரணைக்கு ஒத்துழைக்குமாறு தாங்கள் உதவ வேண்டும் என்று பிரதமருக்கு மீண்டும் ஒரு கடிதத்தை இன்றைய தினம் மாநில முதல்வர் சித்தராமையா அனுப்பியுள்ளார். சட்டம் மற்றும் அந்த பொது நலன் கருதி இதற்காக நீங்கள் உதவி செய்ய வேண்டும் என்று பிரதமருக்கு வேண்டுகோளையும் மாநில முதல்வர் சித்தராமையா வைத்துள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கதுங்க ஆபிரகாம்.